நீ நான் காதல் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். முரளி பயங்கரமா வருத்தப்பட்டு சுந்தரி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அத்தை, நம்ம அபி இங்க இருக்க வரைக்கும் ராகவ நம்மளால பழி வாங்கவே முடியாது. ஏன்னா அபி எந்த அளவுக்கு ராகவ மேல பாசம் வச்சிருக்கான்றது எனக்கு புரிஞ்சது. அவ பாத்தீங்களா எப்படி எல்லாம் போராட்டம் பண்ணி ஏதோ ஒண்ணு பண்ணி ராகவ வெளியே கொண்டு வர்றதுக்காக எப்படி எல்லாம் ரிஸ்க் எடுத்தா. அதே மாதிரி தான் இப்ப நம்ம ராகவ அழிக்கணும்னா அதுக்கு முதல்ல அபியையும் ராகவும் முதல்ல நம்ம நிரந்தரமா பிரிக்கணும். அதுக்கப்புறம் தான் ராகவ் கிட்ட நம்ம எதா இருந்தாலும் நெருங்க முடியும். அபி இருக்கிற வரையும் நம்மளால ராகவ் கிட்ட நெருங்கவே முடியாதுன்னு சொல்லி பேசுறாங்க. உடனே சுந்தரி, அதுக்காக தான் சொன்னேன், அந்த அபியை ஏதாவது ஒண்ணு பண்ணலான்னா அவ என் டார்லிங், அவ என் உலகம், அவளை நீங்க எதுவும் செய்யக்கூடாதுன்னு வேற நீ சொல்ற. இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லி கேக்குறாங்க. அத்தை, கொஞ்சம் பொறுமையா இருங்க. உடனுக்குடனே ஏதாவது ஒண்ணு பண்ணா கண்டிப்பா அவங்களுக்கு சந்தேகம் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம போடுற திட்டத்தை எல்லாம் அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அதனால கொஞ்சம் பொறுமையா இருந்துதான் நம்ம காய நகர்த்தணும்னு சொல்லி பேசுறாங்க. அப்படி எப்படி பொறுமையா இருக்கிறது? எனக்கு எந்த அளவுக்கு கோவமா இருக்குன்னா அந்த ராகவ் வெளியே வந்தது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அவ்வளவுதான், கம்பெனியோட பொறுப்பை எல்லாம் என் பையன் ஆகாஷ் எடுத்துப்பான்னு பார்த்தா என் பையனே அந்த ராகவை வெளியே எடுக்க இந்த அளவுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு சுந்தரி பயங்கர கோபத்துல இருக்காங்க. அதோட இந்த பிரமுகம் முடிச்சிருக்காங்க.